என்னம்மா ஃபைல்ல பாத்துட்டு இருக்க? நேத்து ராத்திரியே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீல்ல? ஆனா அமர் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஸ்லிப்பை நான் இதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். அதை இப்ப காணோம். கண்ணு மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு அவனை நம்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? அவனை மன்னிக்க நீ தயாராயிட்டிய கண்ணு? அவனுக்கு காதலுக்கான அர்த்தமே தெரியாது. காதலுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? அம்மா, நித்யானி பத்தி உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை தேடுங்கன்னு சொல்றேன். அப்பதான் கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு நாம நிம்மதியா இருக்கலாம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். 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 இல்ல ஆண்டி, நம்ம கோர்ட்டுக்கு போகணும்ல. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். போலாம். என்னாச்சு கனிகா, ஏன் இப்படி அலற? நித்யானியாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. எல்லாமே. என்ன நித்யானி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க என்ன மன்னிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணு மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க. அவங்க பேரையே சொல்லாத. அவங்களுக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு அம்மா கிட்ட நல்ல இம்ப்ரெஷன் வாங்குறது மட்டும் தான் முக்கியம். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எப்படி விளையாடுவாங்க? உன்னால நம்பவே முடியல. எனக்கே நித்யானிய பத்தி இப்பதான் தெரிஞ்சது அத்துல். முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்னோட எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன? ஆமா அத்துல், என் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சு போயிடுச்சுன்னா உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு, என்னால ஒரே ஒரு வேலையை செய்ய முடியும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா நீ இல்லாம என்னால சாக முடியும்ல. சின்ன கனிகா, அப்படி சொல்லாத. சாரி. ஹலோ. உங்க அப்பாவோட கேஸ்ல ஏதாவது சாட்சி கிடைச்சதா? உங்களுக்கு இந்த கேஸ பத்தி தெரியுமா? நான் இங்க டிஎஸ்பிமா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் இல்லையா? ஆமா, இவங்க தான் சார் என் சாட்சி. And I'm sure கோர்ட்ல இவங்க சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா நிரபராதின்னு நான் நிச்சயமா நிரூபிச்சிருவேன். இன்னைக்கு உங்க கோர்ட்ல உண்மையை சொல்லுவாங்க. அந்த பார்லர் யார் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை யார் நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அந்த இடத்துல வெறும் அக்கவுண்ட்ஸ் வேலை மட்டும்தான் பார்த்தாரு. என் தங்கச்சி அங்க லஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் போவா. அந்த பார்லர்ல உண்மையா என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பத்தி எங்க அப்பாவுக்கு ரெய்டு வர வரைக்கும் தெரியாது. ஆனா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு இவங்க கோர்ட்ல அந்த பார்லர் பத்தின எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்க போறாங்க. குட், வெரி குட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இந்த நீதிமன்றம் நியாயம் வழங்குற கோவில். யார் நிரபராதியா இருந்தாலும் கடைசியில அவங்க நிரபராதி நிரூபிக்கப்படுவாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும். தேங்க்யூ. இந்த போலீஸ் கம்ப்ளைண்டோட டூப்ளிகேட் காப்பி. இதை பத்திரமா ஃபைலுக்குள்ள வச்சுக்கோ.
தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐம் ரியலி சாரி, என்னால் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நீங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. கோர்ட்ல எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்றேன். நீதிமன்ற அலுவல்கள் தொடங்கட்டும். சரத் செட்டி வாங்க. Mr. Defense Advocate, you can proceed. Thank you, Your Honor. Your Honor, இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமானது. இதோட அடிப்படையும் ரொம்ப விசித்திரமா இருக்கும். என்னோட கட்சிக்காரர் ஷரத் ஒரு மரியாதையான ஒரு நல்ல குடும்பத்து மனுஷர். இவருக்கும் காணாமல் போன அரவிந்த் சர்மாவுக்கும் எந்த பகையும் கிடையாது. இருந்தாலும் இவர் மேல ஏன் இந்த அளவுக்கு கேவலமான பழியை போட்டிருக்காங்கன்னு தெரியல. இவர் தன்னோட பார்லர்ல பெண்களை வச்சு வியாபாரம் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்றத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். என் கிளையண்ட் மேல சுமத்தப்பட்டிருக்கிற எல்லா குற்றமும் சுத்தமான போய் எந்த ஆதாரமும் அதுக்கு இல்ல. இவர் பார்லர் நடத்துறது என்னவோ உண்மைதான், ஆனா அங்க தவறான எந்த வேலையும் நடக்கல மை லார்ட். அப்புறம் அந்த பார்லர் அசோசியேஷன்லயும் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க. கடந்த 5 வருஷமா மிஸ்டர் ஷரத் அந்த பார்லரை ரொம்ப நேர்மையா ரொம்ப சுத்தமாவே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஐம் சாரி, ஐ மீன் நடத்திக்கிட்டு வந்தாரு. அவரு தன்னோட வேற ஒரு பிசினஸ்ல பிஸி ஆயிட்டதுனால தன்னுடைய பார்லரை கவனிச்சுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. அப்பதான் அரவிந்த் சர்மா அவர்கிட்ட வேலை தேடி வந்தாரு. அவரை பார்த்த உடனே படிச்சவரு, குடும்பம் உள்ளவரு, ஊனமானவரு, கஷ்டப்படுறாருங்கிறதுனால ஒருவேளை இவரை வேலைக்கு வச்சோம்னா ரொம்ப நேர்மையா தன்னோட பார்லரை நடத்துவாருங்கிற நம்பிக்கையில வேலைக்கு வச்சாரு. ஆனா யுவர் ஆனர், அரவிந்த் சர்மா அந்த பார்லரை வேற விதமா நடத்த ஆரம்பிச்சாரு. என் கிளையண்ட் நடத்தின ஒரு சாதாரண பார்லரை விபச்சார விடுதியா அந்த அரவிந்த் சர்மா தான் மாத்திருக்காரு. அப்ஜெக்ஷன் மை லார்ட். திரு அரவிந்த் சர்மா நல்லா படிச்சவர், மரியாதையானவர், நல்லா உழைக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு மேலாக நல்ல ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் கால் ஊனமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் யாருடைய தயவுலையும் வாழக்கூடாதுங்கிறதுக்காக மிஸ்டர் சரத்தோடைய மசாஜ் பார்லர்ல வேலைக்கு சேர்ந்தாரு. ஆனா பார்லருங்கிற போர்வையில அங்க என்னென்ன வேலை நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. கரெக்ட். அங்கதான் எதுவுமே நடக்கலையே, அங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? யுவர் ஆனர், அங்க நடந்த விஷயங்கள் ஆரம்பிச்சதே அரவிந்த் சர்மாங்கிறவர் வந்ததுக்கு அப்புறம் தான். ஐ அப்ஜெக்ட் மை லார்ட். Objection overruled. தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட வக்கீல் நண்பர் உண்மையை தான் சொன்னாரு. அரவிந்த் சர்மா ஆரம்பத்துல ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ஊனமானதுக்கு அப்புறம் மிகவும் குறைந்த சம்பளத்திற்கு என்னோட கட்சிக்காரரிடம் வேலைக்கு சேர்ந்தாரு. ஆனா அந்த குறைவான சம்பளத்துல அவரோட கனவுகளை அவர் நனவாக்கிக்க முடியாது. அவருக்கு தன்னோட வாடகை வீட்டுல வாழ்றது பிடிக்கல, 2 வேளை சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு வாழவும் பிடிக்கல. அவர் முதல்ல தன்னோட பெரிய பொண்ணுக்கு எப்படியோ பெரிய இடத்த மடக்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அடுத்ததா அவரோட 2வது பொண்ணும் இருக்கா. அவளுக்கு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. அது உங்களுக்கே தெரியும் மை லார்ட், டாக்டர் ஆகணும்னா பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். அந்த எண்ணத்துல தான் என்னோட கட்சிக்காரருடைய பார்லரை விபச்சார விடுதியா மாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு. ஐ அப்ஜெக்ட் மை லார்ட். எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம என் கட்சிக்காரர் மீது அபாண்டமா பழி சுமத்துறத நான் ஏத்துக்க மாட்டேன். யுவர் ஆனர், எதிர்கட்சி வக்கீலுக்கு ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு போல இருக்க. அவரு கட்சிக்காரருக்கு எதிராக 1 இல்ல 2 இல்ல பல சாட்சிகள்
சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல பல ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கு. எப்ப வேணாலும் இவர் அங்க போய் அதை செக் பண்ணிக்கலாம் மை லார்ட். யுவர் ஆனர், நான் அரவிந்த் சர்மாவுடைய லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கக்கூடிய புது வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த வியாபாரத்தை பத்தி என்னுடைய கட்சிக்காரர் சரத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம பாத்துக்கிட்டாரு. அவர் ஊனமானவர், பாவம்னு இறக்கப்பட்டு அரவிந்த் சர்மாவை இவர் வேலைக்கு வச்சாரு. ஆனா அந்த ஆளு இவர் கூடவே இருந்து இவர் முதுகிலேயே குத்தி இருக்காரு. பார்லர்ல உள்ள சில பொண்ணுங்களை வச்சு இவர் விபச்சாரம் பண்ணாரு. அதே நேரம் அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய பெத்த பொண்ணையே இந்த விபச்சாரத்துல ஈடுபடுத்தினார். இவர் சொல்றது அத்தனையும் போய். நீங்க யாரு? நீங்க சொல்ற அந்த அரவிந்த் சர்மாவோட மூத்த பொண்ணு சார். இத பாருங்கம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த சாட்சி கூண்டுல வந்து நின்னு சொல்லுங்க. சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. எங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் சமுதாயத்துல நேர்மையா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட காலை எழுந்ததுக்கு அப்புறமும் தன்னோட குடும்பத்துக்காக நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட நேர்மையும் கொள்கையும் ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்காக அவரு எங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே விட கூட தயாரா இருந்தாரு. அவரு ரொம்ப சாதாரணமானவர். அவர் வேலை செஞ்ச இடத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சிய அந்த மாதிரி இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லி இருக்கவே மாட்டாரு. அவ்வளோ ஏன், அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலையை செஞ்சிருக்க மாட்டாரு. ஏதோ அவருக்கு நேரமே சரியில்லை போல இருக்கு. அதனாலதான் அவரு போலீஸ் வர வரைக்கும் அந்த பார்லர்ல என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. எங்க அப்பாவோட சேர்த்து போலீஸ்காரங்க ஒண்ணுமே தெரியாத என்னோட சின்ன தங்கச்சி கூட அங்க இருந்த பொண்ணுங்களோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சமுதாயமே அவளை வேற மாதிரி பாக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நேர்மையா வாழணும்னு ஆசைப்பட்டதுக்காக இப்படி இவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணுமா? நீங்க 100 தடவை கேட்டாலும் சரி, 1000 தடவை கேட்டாலும் சரி, எப்பவுமே இப்ப சொன்ன வார்த்தைகளை தான் நான் எப்பவும் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் உண்மை. இந்த ஆளோட பேச்ச கேட்டுதான் குடும்ப தேவைகளுக்காக எங்க அப்பா அந்த இடத்துக்கு வேலைக்கு போனாரு. அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு இவனை பத்தி எதுவுமே தெரியாது சார். இவன் அவரு தெய்வமா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இவன் செஞ்ச எல்லா பாவங்களையும் மறைச்சு பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லா தப்பையும் அவர் மேல தூக்கி போட்டுட்டான். அதனாலதான் குடும்பம், வீடு, பெத்த பசங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்க அப்பா எங்கேயோ போயிட்டாரு சார். எங்க இருக்காருன்னே தெரியல. நீ இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனா ஒன்னும் தெரியாதே அப்பாவியா இருந்த எங்க அப்பாவுக்கு செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும் பாரு. அதான் அந்த சர்மாவுடைய பெரிய மனசால பல தடவை நாங்களும் தேவதைங்களோட சந்தோஷமா இருந்திருக்கோம். சரி, அரவிந்த் சர்மாவுடைய மனைவி, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சரியான பொம்பளை சார், அவங்க சூப்பர் பொம்பளை. I object your honor. இந்த பொண்ணு இந்த நீதிமன்றத்துல என் கட்சிக்காரரை எல்லாரும் முன்னாடியும் மிரட்டிட்டு இருக்காங்க. Objection sustained. Mrs. சாஸ்திரி, இது நீதிமன்றம். இங்க நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசணுங்கிறத மறந்துடாதீங்க. Thank you your honor. சார், போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்தப்ப அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்த பார்லர்ல நடந்த ரெய்ட் அப்ப அங்க வெறும் அரவிந்த் சர்மாவும் அவரோட சின்ன பொண்ணும் அப்புறம் சில பொண்ணுங்களும் மட்டும்தான் இருந்தாங்க. அங்க எல்லா அசிங்கமும் நடந்துகிட்டு இருந்ததான். ஆனா அதை பத்தி என் கட்சிக்காரர் ஷரத்துக்கு எந்த விஷயமும் தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் அரவிந்த் சர்மா கிட்ட அந்த பார்லரை ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட வேற வேலை பார்க்க போயிட்டாரு. அதனால இந்த நீதிமன்றத்தை நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அரவிந்த் சர்மாவுக்கு எதிரா தன்னோட முதலாளியை ஏமாத்தினதுக்காகவும்
பெண்களை வச்சு தொழில் பண்ண கேவலமான காரியத்துக்காகவும் அவரை குற்றவாளின்னு அறிவிச்சு மிக கடுமையான தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க நடந்த குற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதே குற்றத்துல சரிசமமா பங்கும் வகிச்சிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். டிஃபென்ஸ் லாயர் தன்னுடைய லிமிட்டை தாண்டி போறாரு. என்னுடைய கட்சிக்காரருடைய குடும்பத்தையும் அவருடைய சொந்தங்களையும் தேவையில்லாம குற்றம் சாட்டிக்கிட்டே போறாரு. ஆமா, நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா என்கிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. எனக்கு அனுமதி கிடைச்சதுன்னா உங்க கட்சிக்காரரோட குடும்பத்தோட ஒவ்வொருத்தரோட வண்டவாளத்தையும் இந்த நீதிமன்றத்துல என்னால ஏத்த முடியும். இதோ அரவிந்த் சர்மாவுடைய பெரிய பொண்ணு. முதல்ல இந்த பொண்ணை பத்தியே பேசிடலாம். இந்த பொண்ணு இந்த ஊர்லயே ரொம்ப பிரபலம் யுவர் ஆனர். இவங்களை பத்தி ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல செய்திகள்லாம் வந்தாச்சு யுவர் ஆனர். தன்னுடைய நாத்தனாரியே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மாத்தி காதலிக்க வச்சு ரொம்ப பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. முதல்ல தன்னோட நாத்தனாரை ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க மனசுல காதலுங்கிற விதையை விதைச்சு அதை தண்ணி ஊத்தி வளர்த்தாங்க. அப்புறம் அவங்க காதல் கல்யாணம் வரைக்கும் போயிடுமோன்னு இதோ நிக்கிற இவங்க அவங்க காதலன் மேல பழிய போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா யுவர் ஆனர்? ஏன்னா இவங்க வேலையே அதுதானே. முதல்ல மாட்டி விடுறது, அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க ஒரு துரோகி. இவங்க செய்யற அந்த கேவலமான தொழில்ல இவங்களோட அம்மாவுக்கும் சமமான பங்கு இருக்கு. மேடம், ஒருத்தருடைய வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தணும்னா அதுக்கு நாமளாவே தைரியத்தை வரவழைச்சுதானே ஆகணும். நீங்க என்னன்னா பொய் மேல பொய்யா சொல்லி என் கட்சிக்காரர் பேரை தொடர்ந்து கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. யுவர் ஆனர், இந்த விஷயம்லாம் நீதிமன்றத்துக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்க மை லார்ட். அரவிந்த் சர்மா இந்த தொழில தனி ஆளா இல்ல, அவரோட மொத்த குடும்பமும் இதுல இருக்கு. அவரோட 2 பொண்ணுங்க, அப்புறம் அவரோட மனைவியும் இதுல இருக்காங்க. என்ன மை லார்ட், அவங்களுடைய வேலையே இதுதான். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு இவங்க ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆளையே இவங்க முன்னாடி ஒரு சாட்சியா நான் நிறுத்த போறேன். இந்த நீதிமன்றம் அனுமதித்தால் அந்த சாட்சியை நான் விசாரிக்க விரும்புறேன். சாட்சியை கூப்பிடுங்க. மிஸ்ஸஸ் சாஸ்திரி, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. போங்க. நான் சொல்றத சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உங்க பேரு? விஜயகுமார். அவங்கள தெரியுதா உங்களுக்கு? இவங்கள மட்டும் இல்ல, இவங்க மொத்த குடும்பத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஏரியால தாங்க இவங்க குடும்பம் இருக்காங்க. அரவிந்த் சர்மாவுடைய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? அந்த அரவிந்த் சர்மா மாதிரி நானும் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறவன் தான் சார். அதனால எனக்கு அவருக்கும் கொஞ்சம் நெருக்கம் அதிகம். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அரவிந்த் சர்மாவோட பெரிய மனசால பல தடவை நானும் பல தேவதைகளோட சந்தோஷமா இருந்திருக்கேன், அதுவும் பாதி ரேட்டுக்கு. அப்போ அரவிந்த் சர்மாவுடைய மனைவி, அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கேட்காதீங்க சார், சரியான பொம்பளை சார். அவங்க சூப்பர் பொம்பளை. அவங்க ஆனா அதே நேரத்துல சரியான கேடியும் சார். அவங்க பேராசை பிடிச்சி புருஷனும் பொண்டாட்டியும் தான் பெத்த பொண்ணை கூட விட்டு வைக்கலைங்க. அவங்க அவளையும் இந்த பாவப்பட்ட தொழில இழுத்து விட்டாங்கன்னா பாருங்களேன். தான் பெத்த பொண்ணை கூட தன்னை மாதிரியே மாத்தி தான் தொழிலுக்கு இழுத்துட்டா அந்த பொம்பளை. அமர், சொன்னா கேளுங்க. அமர், இங்க இப்படி பண்ணக்கூடாது. அமர், சொன்னா கேளுங்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர்.
அப்புறம் அரவிந்த் சர்மாவுடைய பெரிய பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் சார் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு இடிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாதுங்க. ரொம்ப பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்யும் சார் அந்த பொண்ணு. ஏய் என்ன சொன்ன? என் பொண்டாட்டி பத்தி என்னடா சொன்ன? இவ்வளவு தைரியம் இல்ல, பொண்டாட்டி பத்தி என்ன சொன்னீங்க? சொன்னா கேளுப்பா, விடு. இங்க விட மாட்டேன்டா. ஏய் ஏய் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நித்யா, ஐயோ நித்யா, நித்யா, நித்யா என்னாச்சு?